ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது வெனஸ்டே ஈவினிங். காலையிலே மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். சரி, பசங்க வர டைம் ஆயிடுச்சுன்ட்டு அதை எடுத்து வெளியே வச்சேன், வந்தவொடனே குடிக்க கொடுக்கலான்ட்டு. காலையில் குடிக்கிறதுக்கு டைம் இல்லை, டிஃபன் சாப்பிட்டப்புறம் எனக்கு வேணாம், வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதனால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி, ஈவினிங் வந்து உளுந்தங்கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாமான்லாம் கழுவி வெயிலில் காய வச்சுருந்தேன், எல்லாம் காஞ்சிருச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது இடத்துல எடுத்து வச்சுட்டு உளுந்தங்கஞ்சிக்கும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே ஜூஸ் கொடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து உளுந்தங்கஞ்சி கொடுத்தேன்னா குடிச்சிருவாங்க. நைட்டுக்கு நிதானமாக டிஃபன் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2 நாளாக துணி மடிக்கலை, அது என்னன்னு தெரியல. அந்த சோஃபாவில் துணி இருந்துகிட்டே இருக்கணும் போல இருக்குது. இன்றைக்கி தான் எல்லாத்தையும் ஒரு வழியாக மடித்து எடுத்து உள்ளே வச்சிட்டேன். எப்போவுமே கோலமாவு காலி ஆகிடுச்சின்னு வச்சுங்க, அந்த டைம் தான் பார்த்து கோலமாவுக்காரே இந்த பக்கமே வரமாட்டார். இன்றைக்கி என்னமோ அதிசயமாக இன்றைக்கி ஒரு நாள் தான் இருந்தது கோலமாவு, கரெக்டாக காலியாகவும் கோலமாவு சத்தம் வெளியே கேட்டுச்சு. சரின்னு போய் அதையும் கடகடன்னு வாங்கி வச்சுட்டேன். டாட்டா பை பை, நெக்ஸ்ட்